வணக்கம் வணக்கம் சுவாமி சரணம். தெரியல யாரு இருந்து ஸ்டார்ட் பண்றது? தெரிஞ்சவங்களுக்கு என்ன தெரியும், தெரியாதவங்களுக்கு நல்லா இல்லையா? ஓகே, சுரேஷ் சுவாமி மாதா. சுரேஷ் நீங்களா இங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்களா போட்டுக்கிறீங்க கீழே உட்காந்து பெட்ரு. Talk about your husband. Talk about your husband. நாங்க லாஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணோம் ஆயிஷால. லாஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணீங்க? ஆமா, லாஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணோம். த்ரூ அனு அவங்க பண்ணி தான் பார்த்துதான் எனக்கு அது பிடிச்சிருந்தது. அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க ஃபேஸ்புக்ல. பிளஸ் क्वेश्चन கேட்டுட்டே இருக்கீங்க. எனக்கு ரெண்டு ஆன்சர் மணிசாமி யாரு? அண்ட் மணிகண்டன் சுவாமி தான். அவங்க மூலியமா தான் நாங்கள் வந்தோம். எனக்கு அவங்க போஸ்ட் பண்ணலாம் பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த பஜனே எனக்கு பிடிக்கும். பஜன் இஸ் நாட் நியூ டு மீ, பட் ஐயப்பன் இஸ் நியூ டு மீ லாஸ்ட் இயர். அதனால அந்த ஃபீல் எனக்கு வேணும். பஜன்ல இருக்கணும், அந்த கேட்டுட்டே இருக்கணும் பாட்டு, சாண்டிங் அண்ட் இதெல்லாம். ஸோ அப்படிதான் எனக்கு வந்து எங்க வீட்டில் எங்க சுவாமிகள் எல்லாம் போடுங்க மாலை போடுங்களான்னு கேட்டேன். 2 தடவை இல்லை, இப்போ வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ முடியுமான்னு தெரியல அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் எனக்கு ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல. நான் போய் என் பையனை அட்டெக்ட் பண்ணேன். நீ போட்டு சாமி, அப்போ நம்ம வீட்டில் எல்லாரும் போட. அப்புறம் கன்வின்ஷன்ல ஐ ஸ்போக் வித் ஹிம். அவங்க ஹரிசாமி வந்து ஓகே, he got convinced. ஓகே, நான் இந்த வேற ட்ரை பண்றேன் அப்படின்னு. சரி, அவரு ஓகேன்னொன்னே இவரும் வந்து சுரேஷ் சாமி ஓகே, ஐ வில் ஆல்சோ ஜாயின், நாங்க நம்ம போடலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். லெட்ஸ் ட்ரை ஹவ் இட் கோஸ். உங்க பையன் பேரும் சொல்லிடுங்க எல்லாரும். ஹரிசாமி, ஸ்ரீ ஹரி. ரெண்டாவது பையன் ஸ்ரீவத்சன், சிங்கர் ஆஃப் த குரூப். அப்படிதான் ஆரம்பிச்சோம். We wanted to be involved. அப்படிதான் நாங்க we wanted to spend more time with the God, spiritually grow on. So அப்படிதான் வந்து we dedicated. When he says I never stop him, God ன்னு வந்துருச்சுன்னா ஓகே கோ, வீடெல்லாம் அப்புறம் தான், அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், I will manage. ஸோ இங்க ரெண்டு பேருக்குமே அப்படிதான் இருந்தது. ஓகே, அதான் நாங்கள் ஓகே காட், லெட்ஸ் கோ, லெட்ஸ் டூ தி சர்வீஸ் ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் யா, ஐ எம் லக்கி டு ஹேவ், we are lucky to have kids who are also getting involved. அந்த விஷயத்துல I am so proud for having the kids understanding and coming for the pujas. Sometimes எங்க ரெண்டாவது பையன் கொஞ்சம் பட் ஓகே, ஹி இஸ் அட்ஜஸ்டிங். ஓகே, இதுங்கெல்லாம் சொன்னா கேட்காது, நம்மளே போயிடுவோம் அப்படின்னு வந்துடுறான். அண்ட் லாஸ்ட் இயர் வந்துட்டு டேம்பர் ஃபோன் தொலைச்சு, அதனால வந்து கொஞ்சம் லாங் ட்ரிப் ஆயிடுச்சு. அண்ட் பாவம் எவ்ரிபடி, ஐ மேட் எவ்ரிபடி டு கோ ஹோம் லேட். தட் வாஸ் மை ஃபால்ட். பட் அதில் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருந்துச்சு. ஐ வெண்ட் அண்ட் சா சுவாமி அகேன், which none of them got to see. அது சுரேஷ்சாமி தான், அந்த மயிலோட பாடினது அவரு. ஸோ அது எனக்கு ஒரு நல்ல இது இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் குட். நம்மளுக்கு ஏதோ நம்ம தொலைஞ்சிருந்தாலும் நம்மள திரும்பி வந்து சுவாமி பார்க்க வைக்கிறாரு, ஏதோ ஒரு ரீசனுக்கு அப்படின்ட்டு. You all made me go back. ஓகே, அதோட இது எல்லாமே உங்களுக்கும் செய்யணும். தென் நாங்கள் வரும்போதும் இதே மாதிரி யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் பேச சொன்னாங்க. அப்போ வந்து ஐ ஃபெல்ட் தட் அந்த ஒரு இடத்துல நான் சொன்னேன், இந்த மாதிரி ஐ ஃபெல்ட் லிட்டில் ஜெலஸ் ஆஃப் த மென் பிகாஸ் தே ஆர் டச்சிங் த சுவாமி அந்த அபிஷேகம் போதெல்லாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த ட்ரிப் இறங்கின உடனே விஜயன் சாமியும் அப்பா சாமியும் வந்து அப்படி நினைக்காத மாதிரி, வை நாட் டூ மாலை ஃபார் சுவாமி, உன் கையால போடுற மாலையும் சுவாமிக்கு தான் போகும், நாங்க படுறது மட்டும் இல்லை, நீ போட்டாலும் அது சுவாமி எடுத்துப்பாரு அப்படின்னு. தட் இஸ் வென் ஐ ஸ்டார்டட், வை நாட் கிவ் த சான்ஸ் ஆஃப் மேக்கிங் மாலை. தட் இஸ் ஹவ் இட் ஹேப்பன் ஃபார் மீ. அவங்க தான் எனக்கு ஆரம்பிச்சு கொடுத்தது. அண்ட் லாஸ்ட் இயர் வந்து
whole நீங்க நியூவா இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியல, பாலாசாமி was here. He was the one who was making garland. On the spot பொக்கே வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணிட்டு ரெடி பண்றதுக்குள்ள மாலை போப்பாரு. போத்து தான் பண்ணுவாரு. பட் he does it very clean, very neat and faster. அது பார்த்து எனக்கு கொஞ்சம் இதுவாச்சு. I got attracted to that and சரி அப்புறம் இவங்க சொல்லவும் சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சேன். அப்புறம் ஸ்லோலி எவ்ரி சாட்டர்டேஸ் ஐ ஸ்டார்டட் சென்டிங் மாலை. அண்ட் அப்புறம் நாங்களும் பாலாசாமி கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிப்போம். நான் எந்த மாலை பண்றேன், நான் எனக்கு ஒரே மாலை தான் பண்ண தெரியும், சுவாமிக்கு மட்டும்தான். நீங்க வேணா அந்த மாலை இந்த பிரபாவலிக்கு போடுறதுக்கு மாதிரி பண்ணுங்க, ஓப்பன் மாலையா நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் ஸ்லோலி ஐ மேட் இட் மை ஓன் கமிட்மெண்ட் தட் ஆன் எவ்ரி சாட்டர்டே நோ மேட்டர் ஐ எம் தேர் ஆர் நாட் மை மாலை வில் கோ தேர். ஸோ அது நான் டூர் போனாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் தேர்ஸ்டேக்குள்ள மாலை கட்டி கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன். அந்த பேப்பர் இதில் ரேப் பண்ணி கோல்டு வாட்டரில் ரேப் பண்ணி ட்ரே கொடுத்து விஜயசாமி கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் போயிடுவோம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் ஆன் தட். அப்படிதான் ஆரம்பிச்சது. அப்புறம் somehow I am lucky and blessed that God wanted my Malan ஆரம்பிச்சது. But I wanted to make it as a team. I know it's not going to be one hand. So therein I brought Manu to the team and அப்புறம் சாந்திகா வந்தாங்க and Priya Satish joined. அப்புறம் என்னோட நெய்பர்ஹுட்ல என்னோட ஃப்ரெண்டு அவங்களும் நானும் பண்றாங்க. So we made it as a team, which I'm really, really proud for making this whole Maladharana season extremely successful. If not them, we wouldn't do this much. I don't know, I cannot make this much mala all by myself. 1 or 2 is fine, but the whole thing. And another thing, Pushpa Vishayam, I was not there, they did it by themselves, so it was so great, excellent work. Thank you so much Manu and Shantika. I cannot say thanks any more than this. No words to say. So yeah, Thank you. Part 2 இருக்கு, லாவண்யா part 2. வந்து continue from where you left. Before, during October, I guess. October, நிதிசாமி வீட்டு பூஜைக்கு முன்னாடி, அது டேட் என்னன்னு தெரியல எனக்கு சரியா. இங்க இருக்கிறனால சொல்றேன், செந்தில் சாமி எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணி ஆமா நான் இதை பண்ணி வச்சிருந்தேன். இப்ப நீங்க இருக்கிறனால நான் இதை சொல்றேன். இப்ப எதுக்கு ஏத்திருக்காங்கன்னு தெரியல பஸ்ல. செந்தில் சாமி கால் மீ ஆஃப்டர்நூன். அது ஒரு சாட்டர்டே தான். நான் பூஜைக்கு பூவெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இவங்க வர்றதுக்கு லேட் ஆயிட்டு இருந்தேன். எங்க வீட்டு சுவாமி சரி ஏதோ டிஸ்கஷன் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க வீட்டு சுவாமி வீட்டுக்கு வரல. ஆனா அதுக்குள்ள செந்தில் சாமி கால் பண்ணி, மாதா நீங்க இந்த மாலாதாரண காலம் ஃபுல்லா நீங்க பூ கட்ட முடியுமா, லெட்ஸ் டூ இட் ஃப்ரம் ஆயிஷா அப்படின்ற மாதிரி தான் கேட்டாரு. எனக்கு அப்ப வந்து நோ சொல்றதுக்கு மனசு இல்ல. நான் நல்ல உடனே பண்ணிடலாம் சாமி, ஏதோ சாமி நமக்கு சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன். He likes the flowers, so he's accepting me and he wants me to do more அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நான் யோசிச்சேன். எனக்கு யாரும் டீம் இல்ல, எனக்கு கூட இல்ல, எதுவுமே நான் யோசிக்கல. Whenever he needs something, he will get it and he will make us doன்ற ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு நம்பிக்கையா இருந்தது. So I went with that, in that faith. He will make the team, he will make the correct people form the team அப்படின்றது தான் நான் நினைச்சிட்டேன். அப்படிதான் நான் பண்ணேன். அப்புறம் அது வரைக்கும் எனக்கு வந்து 2 மாலை தான் போக்க தெரியும். இப்பயும் ரொம்ப பெருசா இல்ல, மம்ஸ் அண்ட் ரோஸ் பெட்டல் தான். அப்புறம் வந்து அப்படி போயிட்டு இருந்தது. அப்ப உமாசங்கர் சுவாமி வீட்டு பூஜை வந்தது. அப்ப வந்து விஜயன் சுவாமி வந்து அவ வீட்டு தோமாலையை பார்த்துட்டு, இது நம்ம புஷ்பாபிஷேகத்துக்கு வரணும், மேக் யூர் செல்ஃப் ரெடி அப்படின்றதுதான் எங்களுக்கு சொன்னது. வாவ், திஸ் இஸ் அ பிக் சேலஞ்ச். அண்ட் ஃபார் த ரெக்கார்ட், எனக்கு பூ கட்ட தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஓகே,
அதுலேருந்து நான் பூ கோக்கிறதே நான் பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கேன். பூ கோக்கிறதே நான் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா வந்து அதுல இருந்து பூ கட்டணும்னு சொன்னாங்க. பூ தொடுக்கவே எனக்கு தெரியாது. அதுக்கு வந்து என்ன கட்ட சொல்றாங்களே சுவாமி அப்படின்றதான் நினைச்சிட்டேன். அப்புறம் வந்து சாந்தி மாதா வாஸ் வெரி வெரி நைஸ் அண்ட் ஸ்வீட் டு டீச் அஸ் ஹவு டு மேக் த கார்லேண்ட். எனக்கும் மனோக்கும் அப்புறம் அவங்க சொல்லி கொடுத்து ஐ ஹோப் வி ஆர் டூயிங் குட். சாந்தி மாதா, வி ஆர் கீப்பிங் யுவர் நேம். Yes, she is a wonderful teacher. She makes us understand so easily. அவ்வளோ பெரிய விஷயத்தை கூட ஈஸியா சொல்லி கொடுக்குறாங்க. So she is so nice. அவங்க புண்ணியத்தினால தான் இன்னைக்கு நாங்க வந்து தோமால கட்டுறதுக்கு. ஓகே, யூ ஆர் an instrument. அதுக்கு ஓகே, பட் உங்க த்ரூ யூ நாங்க அதை கத்துக்கிட்டோம். ஸோ அப்படிதான் வந்து மாலை கட்டுறதுக்கு இப்ப நாங்க கத்துட்டு இருக்கோம். More and more, I wish we could learn in this journey, and I want to learn more and grow more along with the Aisa family. That's how I want this. I'm so happy that we have gone to 2 buses this time. இதுவே வந்து பெரிய சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ சுவாமிஸ் and the families joining. நான் வந்து ஆக்சுவலி இந்த தடவை வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி யோசிப்போம் போலாமா வேணாமான்னு. அண்ட் ஐ காட் அ கால் ஃப்ரம் நிதி சுவாமி, நீங்க ஏன் வரல அப்படின்னு. இமீடியட்லி ஐ டோன்ட் நோ வெதர் ஹி கால்ட் மீ ஃபார் ஆஸ்கிங் மீ டு கம் ஆர் நாட். ஐ டுக் இட் அஸ் அ சைன் ஃப்ரம் காட். நீ ஏன் வரல அப்படின்ற மாதிரி கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே, அதுக்கு மேல வந்து there is no second thought. Okay, God is calling me. And எனக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னால எவ்வளவு பேரை நான் கூட்டிட்டு வர முடியுமோ எல்லாரையும் கூப்பிட்டேன். So நீங்க வாங்க சாமி பார்க்குவாங்க. That's how I இல்ல to answer the thing, இது கடவுள் அப்படியெல்லாம் இல்லை கிடையாது. See, one thing what I always 50th this is my 15th year. Okay, I always felt all these 15 years என்னன்னா, see, women mothers are the most important thing in Ayyappa. I think they are more important than the actual Samis. Other fact actual. But the way the system works is, mothers are the most unappreciated things. I mean, it's my personal thing. I mean, people will differ from it. But நிறைய விஷயங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணலையோன்னு எனக்கு அடிக்கடி தோணும். ஸோ அதனால வந்து கான்சியஸாக with Aisa we are trying to evolve that thing where mothers are equally important and they should be participating in everything. So அதனால எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சோம், reach out and make sure that they're comfortable with either whatever we can do, so that எனக்கு மாதாஸ் வந்து கோஆபரேட் பண்ணல. நான் பர்டிகுலர் வீட்டில் சாமி என்னன்னு யாரும் சொன்னார் இல்லையா, அவர் இப்போ அருண் சாமி சொன்னார் இல்லையா, அவர் ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட். பட் அந்த மாதா இதில் ட்ரிங்க்ஸ் வந்தால் தான் சான்ஸ் இருக்குன்னு, that is the actual fact. So அதனால என்னன்னா, so we want to really appreciate mothers and give எங்களுக்கு இப்போ எப்படி வந்து we have joy of going and see the Ayyappa, we want to give that to you as well, as much as possible. So அதனால going in the future, this will be the trend. Mothers are welcome. Okay. நீங்க வரலன்னா அவரை யார் அடக்குறாங்க? தினசாமி அவரை யாருக்கு ஆட்டம் தாங்க முடியாது. அவருக்கு அவரே லைவ் வச்சுப்பாரு. அவரே லைவ் வச்சு நம்ம சோனி சோ அதனால இல்ல இது சொல்லல. நான் வந்து எனக்கு அது வந்து சுவாமி கிட்டே இருந்து அந்த சைனா இருக்க நான் அதை பார்த்தேன். ஐ லுக் ஃபார் சைன்ஸ் எவ்ரிவேர். ஸோ அந்த பாசிட்டிவ் சைன் எல்லா இடத்துலயும் இருக்கும் எனக்கு. அந்த நான் அந்த சைன் அந்த சைன் இல்லை. அது வந்து நான் அப்படிதான் அதை எடுத்துக்கிட்டேன். ஓகே, என்ன சுவாமி வர சொல்றாரு, நம்ம சஞ்சலமா இருக்கோம், போகணுமா வேணாமான்னு இருக்கும்போது he is asking me to come ன்றதுனால I had no second thoughts. Yeah, I'm so happy. The family is growing. We are having more people coming in. I'm so excited for next year too. And என்ன சொன்னீங்க நீங்க பையனை பத்தி பேச சொன்னீங்களா? ஹரி, my first son, அவர் வந்து
பஜன்லாம் நிறைய பாடுறாரு. And personally, I want to thank Deena Sami and Shankar Sami for training him. Without them, I don't think he would sing today. He was not a great singer. He never sang. He doesn't listen to music. Nothing. No music excites him. And now, all the time, in this Maladharna time, in the 42 naalum, I have seen him. He was asking my AirPods and listening all the time to the songs, which itself is a big change in him. This year is again a change. Last year was a big change. This year is again a big change on him. And yeah, I'm so proud that he can sing, and his throat, he is getting better. And adukku vandu ivanga rendu per illana illa. And yeah, he formed a great team with Sanju Swami and Aprameya, I guess. So avangala nalla team youth singers are coming up. This is a good sign for Aisa growing more. Going forward, they are the one going to take it forward. So I see it in that way. It's a good sign. So avladhaan nenikiren. Super. And finally, my Swami, Suresh Swami, he never stopped me in doing anything. Whatever I do, it is my wish. He never stops me. He just says, okay, if you are feeling good, okay, not good, okay. It's up to you. So it's my decision whether I'm doing or not. Experience makes a man perfect.